أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما يوفى الصابرون أجرهم بغير حساب. صدق الله மௌலான அலீம். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்து அருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மாபெரிய அருளால் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணுலகில் அவதரித்து மண்ணை, இங்கே வாழ்கிறவர்களை மிக புனிதர்களாக மாற்றுகிற உயர்வான வாழ்க்கை அம்சங்களை கொண்டு வந்த நல்ல நிகழ்வுகளை எல்லாம் இங்கே நினைவு கூறுகிற ஒரு வாய்ப்பினை அல்லாஹ் கொடுத்து கொண்டிருக்கிறான். அதன் தொடரில்தான் நபிபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பு குடும்பத்து பிள்ளைகள், அஹ்லுல் பைத் என்று சொல்லப்படுகிற அந்த பாக்கியமான தலைமுறைகளை இங்கே தொடர்ந்து அல்லாஹ் பேச வைக்கிறான். இன்றைய தினம் அன்னை நஃபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா, இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பேத்தி, சையதுனா ஹசனுல் அன்வர் அவர்களின் மகள், ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பேத்தி, ஹசனுல் அன்வர் அவர்களின் மகள், கிட்டத்தட்ட அம்மா ஹிஜ்ரி பாக்கியமான 145 பிறக்கிறார்கள். அம்மா பிறக்கிற காலம் 145 ஹிஜ்ரி, வெள்ளிக்கிழமை. பரக்கத்தான அந்த நாளில் அம்மாவினுடைய பிறப்பு ரபியுல் அவ்வல் பிறை 11. இந்த மாதம் ரபியுல் அவ்வல் 11 வெள்ளிக்கிழமை ஹசனுல் அன்வர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மகளாக பிறக்கிறார்கள். புனித மக்கமா நகரில் பிறக்கிறார்கள். நபீசத்துல் மிஸ்ரியா பிறந்தது மக்காவில். உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அந்த வாரிசுகளில் மிகச்சிறப்பான இடத்தில் வாழ்ந்தவர்கள் சையதுனா ஹசனுல் அன்வர். இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பேரர் ஹசனுல் அன்வர். ஹசனுல் அன்வர் மதீனாவினுடைய கவர்னராக இருக்கிறார். மதீனாவின் கவர்னர். ஒரு மிகப்பெரிய அரசாங்கம் அவர்களின் கையில் இருக்கிற காலம். அம்மாவினுடைய பிறப்பு ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்திய பிறப்பு. வளர்ந்து வரும் காலம் கல்வியில் மிகச்சிறந்த இடத்தை பெறுவார்கள். தாய்மார்களின் கவனம்
தாய்மார்களுக்கு ஒரு முன்மாதிரியான பெண் அன்னை நபீசத்துல் மிஸ்ரியா. மிகச்சிறந்த ஞானம், எல்லையில்லாத உயர்தரமான குணங்கள். ஒரு தனி பட்டியலிடுகிறார்கள் அம்மாவினுடைய தனித்தன்மைகளை, அவர்களுக்கென்று அல்லாஹ் கொடுத்த அம்சங்களை. வளர்ந்து வரும் சின்ன பருவத்திலேயே திருக்குர்ஆனோடு அழகிய ஈடுபாடு. அவர்கள் பிற்காலம் ஹஜ்ரத் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இடத்தில் ஹதீஸினுடைய செய்திகளை, குர்ஆனின் விளக்கங்களை படிக்கும் காலம். இமாம் மாலிக், நம்முடைய மதுஹபுகளில் மாலிக் இமாமினுடைய அந்த பாசறையில் அம்மா பயில்கிற வாய்ப்பு கிடைத்தது. கிட்டத்தட்ட அவர்களினுடைய உஸ்தாதாக மாலிக் இமாம் இருப்பார்கள். நபீசத்துல் மிஸ்ரியாவினுடைய உஸ்தாத் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஆற்றல் மிக்க இவர்களின் அறிவை கண்டு மாலிக் இமாம் வியந்து போவார்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் அவர்கள் அணுகும் விதம் ரொம்ப வியப்பாக இருக்கும். இவர்கள் வாழ்ந்து வளர்ந்து வந்த காலம் நபி பெருமானாரோடு மிகப்பெரிய தொடர்பு. நபீசத்துல் மிஸ்ரியா மஸ்ஜிதுன் நபவி வருவார்கள். எந்த விஷயமும் பெருமானாரினுடைய புனிதமான ரவுலாவில் நின்று பேசுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடிக்கடி அவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும் இடத்தில் கண்டார்கள். கனவிலே வந்து காட்சி தருவார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா அறிவால் உயர்ந்தும் கல்வியால் சிறந்தும், மார்க்க கல்வி, சட்டக்கல்வி மாத்திரமல்ல, மிகச்சிறந்த குர்ஆன் ஹதீஸுடைய ஆய்வையும் அம்மா தன் வாழ்க்கையில் எடுக்கிறார்கள். ஒரு பெண்மணி, குர்ஆனோடு தொடர்பு, ஹதீஸோடு தொடர்பு, குர்ஆன் ஹதீஸிலிருந்து சட்டத்தை தொகுக்கும் ஆற்றல். இதற்கெல்லாம் மேலால் அல்லாஹ்வை அறிகின்ற ஆற்றல் மிக்க மாரிஃபாவின் ஞானம். அனைத்திலும் நபீசத்துல் மிஸ்ரியா முதிர்ச்சி பெறுகிறார்கள். 15 வயது அடைந்த போது திருமணம். குறைஷிகளில் பல பேர் அம்மாவினுடைய அழகு ஒரு பக்கம், அறிவு ஒரு பக்கம், ஆற்றல் ஒரு பக்கம், பாரம்பரியமான நபியின் குடும்பம், பெண் கேட்டு வந்தவங்களுடைய லிஸ்ட் ஒரு பெரிய லிஸ்ட். எல்லா அம்சமும் அழகு இருந்தது. அழகில் மிகச்சிறந்த சூரியனை போல் ஒளிமயமானவர்கள் அம்மா. அழகு இருந்தது, அறிவு இருந்தது, செல்வாக்கோடு கூடிய வாழ்க்கை. நபியின் குடும்பம். பெண் கேட்டு வந்த கூட்டம் பெரிய கூட்டம். அம்மாவுடைய சம்மதம் மிக முக்கியமாக இருந்தது. அவர்களின் அன்பு தந்தை ஹசனுல் அன்வர் கேட்டவங்களுக்கெல்லாம் சம்மதம் காட்டவில்லை. கேட்டவர்களுக்கெல்லாம் சம்மதம் காட்டவில்லை. பல பேர் கேட்கிறார்கள். அப்படி கேட்டவர்களில் ஒருவர் இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அன்பு புதல்வர் இஸ்ஹாக்குல் மோத்தமின். இஸ்ஹாக்குல் மோத்தமின் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹுனுடைய மகனார். அவர்களும் அங்கே பெண் கேட்கும் படலம். அவங்க பதில் சொல்லல. யாரு? நபீசாவுனுடைய தகப்பனார் பதில் சொல்லல. பல பேர் குறைஷிகள் கேட்டு பதில் இல்லை. யாரு கேட்கிறாங்க? ஜாஃபர் சாதிக்கின் குடும்பத்திலிருந்து. இவங்க யார்? இமாம் ஹுசைனின் பேர புள்ள, ஹுசைன் ரலியல்லாஹுடைய பேர புள்ள, அம்மான் ஹசன் ரலியல்லாஹுடைய பேத்தி. ரொம்ப பொருத்தம். ஆனாலும் பதில் சொல்லல. நேரா இஸ்ஹாக்குல் மோத்தமின் மதீனா வருகிறார். மஸ்ஜித் நபவியிலே வந்து நிற்கிறார். யார் ரசூலல்லாஹ், தங்கள் குடும்பம், என்னுடைய பாட்டனார் இமாம் ஹசனின் பேத்தி நபீசாவை நான் விரும்புகிறேன். அவர்கள் அறிவும் ஞானமும் முதிர்ச்சியும், அவர்களுக்குள்ளே இருந்த மார்க்க பக்தியும், அம்மாவினை நிக்கா செய்ய நினைக்கிறேன். நான் பெண் கேட்டேன், பதில் இல்லை. எங்க வச்சு பேசுறாங்க? பெருமானாருடைய ரவுலாவில. ஏன்? நபி பெருமானார் பாட்டனார். யாருக்கு? இஸ்ஹாக்குல் மோத்தமினுக்கு. அருமையான தாய்மார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலாவில் என்று சொல்கிறார்கள், நபீசாவோடு நான் நிக்காஹ் செய்ய வேண்டும் என்று என் தகப்பனார் பெண் கேட்டார்கள். ஜாஃபர் சாதிக் பதில் கிடைக்கவில்லை. எங்கள் பாட்டனார் இமாம் ஹுசைன், தாங்கள் எங்கள் பாட்டனார், நான் முழிப்பது ஹைர் என்றால்
தாங்கள் வழிதரக்க வேண்டும் என்று துஆ செய்துவிட்டு படுக்கிறார்கள். அன்று இரவு அவர்கள் உறக்கம். காலையிலே ஹசனுல் அன்வர் எழுந்திரித்து இமாம் ஜாபர் சாதிக்கு தகவல் சொல்வதற்கு முன்பு நபீசா மிஸ்ரியாட்ட கேட்டாங்க, இஸ்ஹாக்குல் மூத்தமின உங்களுக்கு மணாளராக எடுத்துக்கிடலாமா? அவங்க சொன்னாங்களா, தகப்பனார் என்ன சொன்னாலும் ஓகே. இல்லம்மா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ஹாக்குக்கு மகளை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. பெருமானார் இடத்திலே இஸ்ஹாக்கு போய் பேசுகிறார்கள். பதில் எங்கே கிடைக்கிறது? பதில் எங்கே கிடைக்கிறது? ஹசனுல் அன்வர் நபீசாவுடைய தந்தையின் கனவில், அவங்களும் ரசூலுல்லாஹ்வுடைய பேர புள்ளதான், அகல பைத்துகளை பின்பற்றுங்கள் என்றார்களே நபிகள் நாயகம். எனக்கு பின்னால் என் அகல பைத்துகளை விட்டு செல்கிறேன் என்றார்களே. ஏன்? அவர்களின் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சமும் இந்த சமூகத்தின் முன்மாதிரி. எதையுமே மனசுக்கு விருப்பப்பட்டு செய்ததில்லை, ஆசைக்கு அடிமைப்பட்டு செய்ததில்லை. அத்தனையிலும் அல்லாஹ் ரசூலின் உத்தரவை எதிர்பார்த்து வாழ்ந்தவர்கள், அல்லாஹ் ரசூலிடத்தில் ஒப்படைத்து பதிலுக்காக காத்திருந்தவர்கள். அந்த பாரம்பரியம் இன்னைக்கு நம்ம பல இடத்துல இல்லற வாழ்க்கையில பெண் பார்ப்பதில், மாப்பிள்ளை பார்ப்பதில் தோத்து போகிறோம்னா, நம்ம மனசுக்கு விருப்பமா சிலதை தேடுறோம். கொஞ்சம் முழிப்பா இருக்கிறாங்களா, கொஞ்சம் சவுண்டா இருக்கிறாங்களா, இப்படியெல்லாம் நம்ம ஒரு பார்வை பார்க்கறது தான். மாப்பிள்ளை பார்க்கும்போது கொஞ்சம் முழிப்பா இருக்கிறாரா, என்ன வருமானம், என்ன சம்பாத்தியம் பார்க்கறதுலாம் தப்பு இல்லை. அது மட்டும்தான் அளவுகோலா எடுத்துக்கொள்கிறோம். அது மட்டுமா அளவுகோல்? பெண்ணை பார்ப்பதில் கலர் இருக்குதா? இப்போ நிறைய பேர் அதுதான். அதற்கு ஒரு ஆலிமாவான பெண்ணை பாருங்க, ஆனால் கொஞ்சம் வெள்ளையா இருக்கணும், சாயந்தம் பூசணும், வெள்ளை சாயந்தம் பூசணும். இப்போ கருப்பா இருந்தா பொண்ணை யாரும் நிக்கா செய்யறது? எல்லாரும் வெள்ளை பொண்ணு கேட்டா. உத்தம நபியின் வாழ்க்கை ஒரு அழகிய முன்மாதிரி. கலர் அல்ல, பணம் அல்ல, குடும்பம் அல்ல. எங்கள் வாழ்க்கையில் இந்த பெண்ணை கொண்டு கயிறு இருக்குமையானால் நாயகமே தாங்கள் இதற்கான உதவி செய்ய வேண்டும். அவங்க போய் தன் பாட்ட நாட்ட பேசுற பேச்சு அது. அவங்க பேசுறாங்க, உரிமை இருந்துச்சு. காலையில் ஹசனுல் அன்வர் எழுந்திருச்சாங்க, கனவில் காட்சி தந்திருக்கிறார்கள் உத்தம நபிகள். எப்படி? இங்க இஸ்ஹாக்குக்கு நிக்கா செய்திருங்க. ஹஸரத் நபீசாட்ட கேட்டபோது அம்மா சொன்னாங்க, என் பெருமானின் உத்தரவா? நான் ஓகே அப்படின்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ், நிக்கா நடக்குது. பெருமக்கள் எழுதின ஒரு வார்த்தை, வைர வரிகளால் எழுதப்பட்ட வார்த்தை. இங்கே ஒரே வீட்டுக்குள் இரண்டு பேரொளிகள், ஒரே வீட்டுக்குள் இரண்டு பேரொளிகள். என்ன இரண்டு பேரொளிகள்? இமாம் ஹசனின் பேரனும் இமாம் ஹுசைனுடைய அந்த குடும்பம். இமாம் ஹசனின் பேத்தி நபீசா, இமாம் ஹுசைனின் பேரன் இஸ்ஹாக், ரெண்டு பேரும் நிக்கா, ரெண்டு பேரொளி. யாரு? சுவனத்து இளைஞர்கள், சுவனத்து இளைஞர்கள். இளைஞர்களுக்கெல்லாம் தலைவர் இமாம் ஹசன், இளைஞர்களுக்கெல்லாம் தலைவர் இமாம் ஹுசைன். அந்த ரெண்டு பேரின் பேரன் பேத்திகள் இங்கே நிக்காஹ் ஆகிறாங்க. மகிழ்ச்சியான இடம், மங்களமான நேரம். அல்லாமா இஸ்ஹாக்குல் மூத்தமின் சங்கைக்குரிய நபீசாவை நிக்கா செய்தாங்க. அந்த வீடு ஒளிமயமான வீடு, பரக்கத்து தழும்பிய வீடு. அழகான பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார்கள். இப்போது பெரிய பாக்கியம். மக்காவிலும் மதீனாவிலும் மாறி மாறி வாழ்ந்தவர்கள் மனசுல ஒரு எண்ணம், நபீசா மிஸ்ரியாவுக்கு இன்னும் ஒரு பெரிய சூழலை உண்டாக்கணும். மிஸ்ர் தேசம் கல்வி ஞான்களில் உருவாக்கமாக இருந்தது. மிஸ்ருக்கு வரணும் ஆசைப்பட்டாங்க. மிஸ்ர்லையும் பிரியப்பட்டாங்க. ஏன்னா நபீசாவினுடைய பரக்கத்து உலகத்தில் பரவுச்சு. மிஸ்ர் போகணும். 93 ஹிஜ்ரி 93, 193, 145 பிறக்கிறாங்க. 193 மிஸ்ர் தேசத்தை நோக்கி வர்றாங்க. ஆச்சரியம் என்ன தெரியுமா? மிஸ்ர் தேசத்து மக்கள் ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் என்று வித்தியாசம் இல்லாமல் கூடி நின்று மர்ஹபன் மர்ஹபன் வாழ்த்து சொல்லி வல்லல் நபியை மதீனா மக்கள் வரவேற்றதை போல் வல்லல் நபியின் அன்பு பேத்தியை மிஸ்ர் மக்கள் வாழ்த்துகிறார்கள், வரவேற்கிறார்கள். வாருங்கள், உங்கள் வருகை இந்த மண்ணுக்கு புனிதமாகட்டும். அம்மா மிஸ்ர் தேசத்தில் நுழைந்த நாள்தான் மிஸ்ர் தேசம் ஒளிமயமான நாள் என்று எழுதுகிறார்கள். ஹிஜ்ரி 193 அம்மா மிஸ்ருக்குள்ளே வருகிறார்கள்.
அதுக்கு பின்னால் தான் அந்த பிரபலியமும் அதற்கு பின்னால் தான் பரக்காத்துகள் எல்லாம் வெளிப்பட்டது. மிஸ்ர் ஒரு பெரிய கல்வி ஞானம் பெற்ற நகரம், நிறைய சூஃபிகள் வாழ்ந்த இடம், வலிமார்கள் வாழ்ந்த இடம், நபிமார்கள் வாழ்ந்த இடம் மிஸ்ர் தேசம், பாக்கியமான மனிதர்கள் இருந்த இடம். அம்மா அங்கே அடைக்கலமான போது, அம்மாவுக்கு அங்கே மக்கள் இடம் கொடுத்த போது, அம்மா பரக்கத்தான ஒரு வாழ்க்கை, பாக்கியமான மனிதர்கள். இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அம்மா மிஸ்ருக்கு வந்த பின்னால் இமாம் ஷாபி உள்ள வர்றாங்க. இமாம் ஷாபி வந்தபோது அவர்கள் முதல் முலாக்காத், இமாம் ஷாபி அவர்கள் நபீசா மிஸ்ரியாவை சந்திக்கிறாங்க. ஷாபி இமாமும் நபீசா மிஸ்ரியாவின் சந்திப்பும் அதிகமானது. எந்த அளவிற்கு இமாம் ஷாபியின் உஸ்தாதாக நபீசா வர்றாங்க. நபீசா இமாம் ஷாபியின் உஸ்தாதாக. ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அம்மா இடத்திலிருந்து அறிவின் சுரங்கம், நிறைய ஞானங்களை பெறுவார்கள். மிஸ்ர்ல அடிக்கடி மார்க்கம் சார்ந்த உரையாடல்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கும் நபீசா மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் அம்மாவின் வாழ்க்கையில் பேர் அற்புதங்களை அந்த மக்கள் கண்டாங்க. எப்ப மிஸ்ர்ல இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி, யூதர்கள் அங்கே இருந்தவர்கள் தங்களை முழுக்க ஈமானோடு அர்ப்பணித்த காட்சி அன்னை நபீசா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீடு. அவங்களுடைய ஹிதுமத்தில் அவங்க குடும்பத்து பெண் ஜைனப் தான் இருந்தாங்க அம்மாவுக்கு ஹாதிமாவாக. அவங்க குடும்பத்து பெண் ஜைனப் அம்மாவுடைய ஹாதிமத்தாக இருக்கிறாங்க. அந்த அம்மா சொல்லுவாங்க, எந்த பகலும் எந்த இரவும், எந்த பகலும் எந்த இரவும் அம்மாவினுடைய பகலெல்லாம் நோன்பாகும், இரவெல்லாம் வணக்கமாகும். வணக்கமில்லாத இரவை அம்மா கண்டதில்லை, வணக்கமில்லாத இரவை அம்மா கண்டதில்லை, நான் அம்மாவை கண்டதில்லை. நோன்பில்லாத பகலை நான் பார்த்ததில்லை. அம்மா நோன்பில்லாம இருக்கிறாங்கன்னா அது ஹஜ்ஜு பெருனா அல்லது நோன்பு பெருனான்னு சொன்னாங்க. தாய்மார்களே, நீங்கள் எல்லாம் கவனத்தில் எடுக்க வேண்டும். வணக்கம், வழிபாடும் இபாதத்தும் பல பேர்களின் அந்தஸ்தை. இன்னொரு விஷயம், தன் தந்தையோடு ஹஜ்ஜிக்கு போகணும்னு விரும்புவாங்க. தன் தந்தை மதீனாவின் கவர்னராக இருக்கிறார், ஹஜ்ஜி அம்மா செய்தாங்க. எத்தனை ஹஜ்ஜி நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 30 ஹஜ்ஜி செய்தாங்க. 30 ஹஜ்ஜி. பல ஹஜ்ஜி நடந்துதான் போவாங்க. தந்தையின் பாதை. அவங்க பாட்டனார் இமாம் ஹசன் எப்படி நடந்து ஹஜ்ஜி செய்வார்களோ, பாட்டனாரை விட கொஞ்சம் கூடுதல் ஹஜ்ஜி. இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு 25 ஹஜ்ஜி செய்ததாக இருக்குது. அம்மா 30 ஹஜ்ஜி செய்கிறாங்க. சொல்லுவாங்க, எந்த ஆண்டும் ஹஜ்ஜி காபாவுக்கு நான் போகாமல் அந்த ஆண்டு வஃபாத்தாயிடக்கூடாதும்பாங்களா நபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா. அப்படிப்பட்ட இபாதத்தின் உச்சம். இரவெல்லாம் நின்று வணங்கும் பாக்கியம், பகலெல்லாம் மக்கள் சந்திப்பு, ஆனால் நோன்பாளியாக. பக்கத்தில் 2 வீடு தள்ளி ஒரு யூத குடும்பம் குடியிருந்தாங்க. யூத குடும்பம் குடியிருக்கிற போது அவங்களுக்கு ஒரு பெண்மகள், கிட்டத்தட்ட ஒரு 10 வயசை தான்னு பெரிய புள்ள. ஆனால் அது பிறந்ததுலேருந்து கால் நடக்க முடியாம ஊனமான பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தை எங்க, இந்த மக்கள் பெற்றோர்கள் எங்க போனாலும் பயப்படுவாங்க, புள்ளை என்ன பண்றது. நபீசா ரலியல்லாஹு அன்ஹா இங்க குடியேறின பின்னால நம்பிக்கையோடும் நாணயத்தோடும் அம்மாவை பார்த்த போது அவங்க ஃபங்க்ஷனுக்கு போறாங்க அந்த பெற்றோர்கள். அந்த பெண்ணை நபீசா நாயகியை சந்தித்து சொன்னாங்க, இந்த அம்மா இங்க இருக்கட்டும், நாங்க வெளியூருக்கு போறோம், நைட்ல வந்து பிள்ளையை கூப்பிட்டுக்கிறோம். பரவாயில்லைன்ட்டாங்க. ஆனா தூக்கிட்டு தான் வரணும். அல்லாஹ் நம்ம பிள்ளைங்களை எல்லா ஆரோக்கியத்தோடும் வாழ வைப்பானாக. அந்த உடல் உறுப்புகள் சரியில்லாம, உணர்வுகள் சரியில்லாம, அறிவு கோளாறோடு பிறக்கிற பிள்ளைகளோடு அந்த பெற்றோர்கள் போராடும் போராட்டம் அது லேசான போராட்டம் அல்ல. அதுக்கு அல்லாஹ் கூலி சொர்க்கத்து தான் கொடுக்கணும். 15 வயசு, 20 வயசு, 25 வயசு ஒரு பெண் குழந்தை அன்னைக்கு நான் பார்த்தேன். வயசு எத்தனைன்னு கேட்டேன். 25 வயசு ஆச்சு. 25 வயசு வரைக்கும் அந்த பெண், அந்த பிள்ளை யூரின், பாத்ரூம் எல்லாம் பெற்றோர்கள் தான் தூக்கிட்டு போகணும். எதுவுமே தெரியாது, சிரிப்பா. பசி எடுத்தா கூட சொல்ல தெரியாது. பச்சை பிள்ளை போல் 25 வயசு பெண்மகள். அல்லாஹ் அப்படிப்பட்ட சூழல்லாம் விட்டும் நம்மை பாதுகாப்பானாக. நம்ம சந்ததியர்களுக்கும் குறைபாடில்லாத குழந்தைகளை நசீபாக்கி தருவானா. பிறக்கிற புள்ள இப்படி பிறக்கணும், எந்த குறைபாடும் இல்லாமல் பிறக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. இப்போ அந்த பொண்ணுக்கு நடக்க முடியாது.
அந்த யூத குடும்பத்து பெண் 10 வயசை தாண்டிச்சு, தூக்கி கொண்டு வந்து அம்மா தர்பாரில் உட்கார வச்சு, அம்மா இருக்கட்டும் போங்கன்ட்டாங்க. அவங்க போயிட்டாங்க. அம்மா கவனிக்க சொல்கிறாங்க. சாப்பாடு எல்லாம் நடக்குது. லுஹர் தொழுகை. அம்மா ஒது செய்வாங்க. ஒது செய்தால் அந்த தண்ணி இருக்கு பாருங்க, அங்கே மடை அந்த ஓடையில் வரும். அந்த பெண் குழந்தை 10-12 வயசு புள்ள அந்த தண்ணி, அம்மா ஒது செய்த தண்ணி அப்படியே கையால் தடவி தன் மேனியிலையும் கால்லையும் தடவுச்சு. எடுத்து அந்த தண்ணி எடுத்து மேலே தடவுது. அதுக்கு அவ்வளவு உஷாரெலாம் இல்லை, கால் நடக்க முடியாது. அந்த தண்ணி எடுத்து காலில் தடவுச்சு. அம்மா தொழுதுட்டு இருக்கிறாங்க. அம்மா தொழுக முடிச்ச உடனே இந்த புள்ள எஞ்சி நடந்து வந்துச்சு. நடக்குது. 10 வருஷமாக நடையில்லாத அந்த குழந்தை, யூத குடும்பத்தில் பிறந்த குழந்தை, அம்மாவின் வாழ்க்கையில் கூறப்படுகிற மிக பிரபலியமான அற்புதம். நிறைய கராமாத்துகளை அம்மா வெளிப்படுத்தினான் அல்லாஹ் அவர்களின் வழியே. நடந்து வந்த போது அம்மா ஆச்சரியப்பட்டாங்க. அந்த பொண்ணு சொல்லிச்சு, நீங்க ஒது செய்தீங்கல்ல, கையை கழுகுனீங்கல்ல, அந்த தண்ணி எடுத்து தடவுன உடனே எனக்கென்று ஒரு உற்சாகம் பிறந்தது. எழுந்திருத்தேன், நடந்தேன். அம்மா ரொம்ப சந்தோஷம். மாலை நேரம் அந்த குடும்பம் வருகிறார்கள் புள்ளையை தூக்கிறதுக்கு. புள்ள விளையாடி கொண்டு நிற்கிறது, அம்மாவோடு நடமாடி கொண்டு இருக்கிறது. வியந்து போனவர்கள் கண்ணீரோடு கேட்டார்கள், என்னம்மா அதிசயம், 10 ஆண்டுகள் 11 ஆண்டுகள் வீட்டில் நடைபெணமாகி இருந்த நீ நடக்கிறாயே, எப்படி இருக்கும் அந்த தாய் தந்தையர்களுக்கு? பிள்ளையை கட்டித்தழுவி கேட்டபோது அம்மா ஒது செய்த தண்ணியை தடவுன அல்லாஹ் நடைய கொடுத்தான். சுப்ஹானல்லாஹ். அந்த அம்மாவுடைய கரத்தை பற்றி பிடித்த அந்த தாய் களிமா சொல்ல, தந்தை களிமா சொல்ல, அந்த செய்தி அந்த மிஸ்ரின் பல பாகங்களில் பரவ, அவங்களை சுற்றி இருந்த 70 வீட்டில் உள்ளவர்கள் களிமா சொல்லி மூமினானாங்க. 70 வீடு, ஒரு வீடு அல்ல, 2 வீடுகள் அல்ல, 70 வீடு. அந்த அம்மா மிஸ்ரியா, நபீசா மிஸ்ரியாவை சுற்றி இருந்த வீடுகள் எல்லாரும் களிமா சொல்றாங்க. அந்த செய்தி மிஸ்ரில் மிகப்பெரிய அளவில் பரவிய போது அம்மாவை சந்திக்கும் மக்கள் கூட்டம் கூடுச்சு. ரொம்ப அதிகமான மக்கள். டெய்லி காலையில் சுபு தொழுதுட்டுல இருந்து அம்மா இருக்கிற வீடு சின்ன வீடு தான். அம்மா இருக்கிற வீடு, அந்த வீட்டில் வாசல்ல வெளியில அவங்கள சந்திச்சு போறதுக்காக கூட்டம் காத்திருக்கும். இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் தான் நைல் நதியை குறித்து அங்கே இருக்கிற மக்களும் அதிகாரிகளும் அம்மா வீட்டுக்கு வர்றாங்க. அம்மா பெரிய சோதனையாச்சு, நைல் நதி வத்தி போகுது, நைல் நதியில தண்ணி வத்தி போச்சு. நைல் நதி வத்தி போனால் அது பெரிய சோதனை, அது கடல் போன்றது. அல்லாஹ் குர்ஆன்ல நைலை சொல்லும் போது கடல்ங்கிறான். கடல் அளவுக்குள்ள தண்ணீர். அம்மா ஒன்றும் சொல்ல, கவலைப்படாதீங்கன்னு ஒரு பேப்பரை எடுத்து கையில் கொடுத்து, இதை கொண்டு போய் நைல் நதியில் போட்டுருங்க, நைல் நதியில் போடுங்க. எப்போ இந்த செய்தி பிரபலியமாகுதுங்கிற ஈமானின் வெளிச்சம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அந்த குடும்பம் இந்த உலகத்தில் வாழ்வது போதெல்லாம் பரக்கத், இருக்கிற போதெல்லாம் பரக்கத். அந்த குடும்பங்களை கொண்டு இந்த உலகம் விசாலமானது, வெளிச்சமானது. ஈமானின் பேரொளி எங்கும் காட்சி அளிக்கிறது, அந்த ஒளி எங்கும் நிரம்பி நின்றது. அம்மா பேப்பரை கொடுத்தாங்க, கொண்டு கடல்ல போட்டுருங்கன்னாங்க. இல்லம்மா தண்ணி வத்தி போச்சு, போட்டுருங்க. அது கொண்டு போட்டாங்க. 1 மணி நேரம் கடந்திருக்கும். நைல் அந்த பூமியிலிருந்து ஊற்று துவக்க, அல்லாஹு அக்பர், எத்தனை பெரிய நைல் நதி ஓடிக்கொண்டிருந்ததோ அவ்வளவு விசாலமாக மாலைக்குள் ஓட ஆரம்பித்தது. வற்றி போன நைல் நதியை அம்மா ஓட வைத்த பாக்கியம். அந்த செய்தி நாட்டில் அரசர்களுக்கெல்லாம் போய் சேர அம்மாவின் மீது ஒரு பெரிய கவனம். அவர்களின் பரக்கத்துகளை அனுபவிப்பதிலும் அந்த பரக்கத்தை ஆதரவைப்பதிலும் மக்களின் கூட்டம். காரணம் அவர்களின் வணக்கம், அவர்களிடத்தில் இருந்த பக்தி, பேணுதல், எல்லையில்லாத பொறுமை. அம்மாட்ட இருந்த சில சிபத்தை எழுதுறாங்க. எந்த கஷ்டத்தையும் தாங்கிக் கொள்வார்கள், வெளியில காட்ட மாட்டாங்க. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. அதிகமாக குர்ஆன் ஓதுவார்கள். ஒவ்வொரு நாளும் அம்மா குர்ஆன் ஓதாத நேரம் இல்லை. அல்லாஹ் நமக்கும் நமது வீட்டு பெண்களுக்கும் தௌபீக் செய்வானாக. குர்ஆன் ஓடுவது அழகிய தொடர்பு. இதற்கு மேலால் உயர்ந்த குணங்களால் அம்மா அலங்கரிக்கப்பட்டிருந்தார்கள். அம்மா யார்? மிஸ்கீன்கள் மீது அன்பு காட்டினார்கள். அந்த பாரம்பரியம்
எப்படி இமாம் ஹசன், எப்படி இமாம் ஹுசேன், அந்த தொடரில் இமாம் ஜைனுல் ஆபிதீன் மிஸ்கீன்களினுடைய வாழ்வாதாரத்திற்கு பொறுப்படுத்தார்களோ, அம்மா மிஸ்கீன்களை நேசிப்பார்கள். ஏழை எளிய ஜனங்கள் மீது பெரும் உபகாரம் உதவி, என்ன அன்பளிப்பு வந்தாலும் கஷ்டப்படும் குடும்பங்களை தேர்ந்தெடுத்து கொடுக்கின்ற விரிந்த விசாலமான உள்ளத்தை அன்னை நபீசா ரலியல்லாஹு அன்ஹா பெற்று திகழ்ந்தார்கள். உள்ளம் விசாலம், கொடுக்கும் உள்ளம், பொறுமை காக்கும் இதயம், சோதனையை தாங்கிக் கொள்கிற பக்குவம், இது அத்தனையும் அவர்களிடத்திலிருந்து பாடமாக படிக்க வேண்டிய பண்புகள். இதில் பெரிய விஷயம், இபாதத்துங்கிறது ரொம்ப பிரியமாச்சு. ஒரு கட்டத்தில் அம்மா முடிவெடுத்தாங்களா, நம்ம மதீனாவுக்கு போயிடுவோம். கூட இருந்து உங்கள்கிட்ட சொன்னாங்க, மனசு மதீனாவை நேசிக்கிறது. என் பாட்டனார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகாமையில் போய் தங்க பிரியப்படுகிறேன் என்று சொன்னபோது அந்த செய்தி மதீனாவில் பரவி அரசாங்கம் வரைக்கும் போய் மக்கள் எல்லாம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க போகக்கூடாது, வீட்டை சுற்றி மக்கள் முற்றுகை, கூட்டம் கூட்டமாக வந்து நீங்கள் போகக்கூடாது என்கிற அந்த செய்தியை அம்மா சொன்னாங்க. நோக்கம்லாம் வேற ஒன்றும் இல்லை, அங்கே போனால் கொஞ்சம் என்னை பாதுகாத்துக்கிற முடியும். வணக்கம் இபாதத்தில் இங்கே நேரம் நான் கொடுப்பதில் கஷ்டமாக இருக்கிறது, மக்கள் சந்திப்பு கூடி இருக்கிறது என்று சொன்னபோது செய்தி கேட்டு அன்றைய நாட்டின் மிஸ்ர் தேசத்தின் கவர்னராக, மிஸ்ர் தேசத்தினுடைய மகத்தான தலைவராக இருந்த அன்றைய தலைவர், மிஸ்ர் தேசத்தினுடைய பெரும் தலைவராக அன்றைக்கு இருந்தார் அல்லாமா சரி இப்னு ஹக்கம் நேர வீட்டுக்கு வந்துட்டாங்க. அரசர்களை தேடி நம்ம தான் போகணும், ஒரு கோரிக்கை வைக்கிறனாலும் கூட அரசாங்கத்தில் காத்திருக்கணும். அன்றைய நாட்டினுடைய ஆளுநர் அல்லாமா சரி இப்னு ஹக்கம் நபீசா மிஸ்ரியா வீட்டு வாசல்ல வந்து அனுமதி கேட்டாங்க. அம்மா திறந்து விடுங்கிறாங்க. உள்ள வந்தாங்க. வந்து சொன்னாங்க, அம்மா நீங்கள் எங்கள் நாட்டின் பரக்கத். அவர் சொன்ன வார்த்தை, எங்கள் நாட்டின் பரக்கத், நாங்கள் ஆதரவு வைக்கிறோம், இங்கே நீங்கள் இருக்க வேண்டும். சொன்னாங்க, நான் நாட்டை வெறுத்து போகல, கோவப்பட்டும் போகல, இபாதத்து செய்வதிலே கஷ்டம் ஏற்படுது, மக்கள் சந்திப்பு ரொம்ப அதிகமாயிட்டு, ஊரிலிருந்து பல பாகங்கள், மக்காவிலிருந்து மதீனாவில் இருந்து மிஸ்ர் தேசத்தில் சுற்றி இருக்கிற நகரங்கள் கிராமங்களில் இருந்தெல்லாம் அம்மாவுடைய துஆவை ஆதரவைத்து வருகிறார்கள். அம்மா துஆ கேட்டா அல்லாஹ் கபூல் செய்துடுறான், அம்மா துஆ கேட்டா அல்லாஹ் கபூல் செய்து விடுகிறான். இப்ப ஆதரவு வைத்து வர்ற மக்களுக்கு நான் உபகாரமாக இருக்க வேண்டும் ஆசைப்படுகிறேன், ஆனா என்னுடைய இபாதத்து தடைபடுகிறது, அதனால மதீனாவுக்கு போகிற முடிவு எடுத்தேன்னாங்க. அவர் சொன்னார், ரெண்டாவது ஒரு காரணம் வீடு நெருக்கடின்னாங்க. வீடு நெருக்கடி, சின்ன வீடு, மக்கள் வெயில்ல நிக்கிறாங்க, நான் எல்லாரையும் சந்திக்கணும், சில பேரை சந்திப்பதற்கு கொஞ்சம் நேரமாகும் போது பல பேர் காத்து நிற்கிறாங்க, அவங்களை இருக்க வைக்க இடம் இல்லை என்று பல விஷயங்களை சொன்ன போது அவர் சொன்னார், நீங்க எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது, உங்களுக்காக முழு பொறுப்பையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், நீங்க இங்கதான் இருக்கணும். அம்மா சொன்னாங்க, வற்புறுத்தாதீங்க, எனக்கு மதீனாவின் தாகம் தேட்டம் ஏற்பட்டு இருக்கிறது. அவர் சொல்லிவிட்டார், நீங்கள் ஆசைப்படலாம், 1000 முறை போயிட்டு வாங்க, 1000 முறை போயிட்டு வாங்க, ஆனா இங்கே தங்க வேண்டும், நீங்கள் மிஸ்ருக்கு சொந்தமாக வேண்டும். அம்மா கொஞ்சம் சம்மதிக்கிற இடத்துக்கு வர்றா. அவர் சொன்னார், வீட்டு பிரச்சனையை பத்தி கவலைப்படாதீங்க, இட நெருக்கடி, பிரம்மாண்டமான ஒரு அரண்மனை வீடு இருக்குது எனக்கு, அந்த வீடு உங்களுக்கு கொடுத்துட்றேன்னா தற்காலிகம் அல்ல, அது நான் உங்களுக்காக வக்ஃப் செய்கிறேன், அந்த வீட்டை உங்க பேர்ல எழுதி வச்சிடுறேன். இந்த ஹிதுமத், நீங்க செய்யற ஹிதுமத், மக்களுக்கு துஆ செய்றீங்க, நோயாளிகளுக்கு துஆ செய்கிறீர்கள், தேவை உடையவர்களுக்காக துஆ செய்கிறீர்கள், உங்கள் திருமுகத்தை பார்க்கிற பல பேர் நிம்மதி பெறுகிறார்கள், நீங்க இருக்க வேண்டும், வீட்டையே தருகிறேன் என்கிறார். எப்படிப்பட்ட வீடு? மிக பிரம்மாண்டமான, ஒரே நேரத்தில் பல 100 பேர் இருக்கிற வீடு, மக்கள் சந்திப்புக்கு அது இருக்கட்டும், இனி எனக்கல்ல அந்த வீடு, உங்களுக்கு சொந்தமாக்கி தருகிறேன். அம்மா சொன்னாங்க, அந்த நோக்கம்லாம் எனக்கு இல்லை, நீங்கள் நோக்கம் இல்லை என்றும் எனக்கு தெரியும், அல்லாஹ்வுக்காக மறுக்காதீர்கள் என்றார். எல்லாம் ஒப்பந்தமாச்சு, அந்த பெரிய வீடு, அம்மா வீடு மாறுறாங்க. சுபஹானல்லாஹ், சந்திக்கிற மக்களுக்கு இன்னும் அல்வா சாப்பிட்ட மாதிரி வீடு பெருசாயிட்டுனா வருகை கூடுச்சு, இன்னும் கூடுச்சு. அம்மா சொல்லிட்டாங்க அல்லாட்ட, ரப்பே ரஹ்மானே உனக்காக சந்திக்கிறேன்,
ஆயிரம் ஆயிரம் துயர்களை நீக்குகிற துஆவை கொடுத்திருக்கிறாய். இப்ப நான் எனக்காக வாழ்ற ஒரு வாழ்க்கை இருக்குது, என் குடும்பத்துக்காக வாழ்ற ஒரு வாழ்க்கை இருக்குது, சமுதாயத்திற்காக வாழ்கிற வாழ்க்கை. சமுதாயத்திற்கு வாழ்கிற வாழ்க்கை என்பது நிறைய பேர் எப்படி நினைக்கிறாங்கன்னா, சமுதாயத்தில் கஷ்டப்பட்டவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்றோம், உதவி செய்யறோம், அதுதான் சமுதாயத்துக்காக வாழ்றது. அது மாத்திரமல்ல, சமுதாயம் நம்மை கொண்டு பயன்பெறும் இடத்தில் சமுதாயத்திற்காக துஆ செய்கிறவர்களாக, எங்கட பணம் இல்லையே, நான் எப்படி சமுதாயத்துக்கு உதவி செய்யறது? பணம் மட்டுமா சமுதாயத்தை தூக்கி நிறுத்துவது? உங்களுக்கு பணத்தை விட சக்தி வாய்ந்த துஆ இருக்கிறது. அம்மா சொன்னாங்க, ரப்பே நான் துஆ செய்கிறேன் லட்சோப லட்ச மக்களின் நிம்மதிக்காக, லட்சோப லட்ச மக்களின் நிம்மதிக்காக. ஆயிரம் ஆயிரம் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு வந்து நிற்கிறார்கள். யா அல்லாஹ், அதற்கெல்லாம் நான் இங்கே உனக்காக இருக்கிறேன் முடிவெடுத்தாங்க. எவ்வளவு பேர் நோயாளிகளாக வருவாங்க, ஷிஃபாவாயிடுவாங்க, பிரச்சனை உள்ளவங்களாக வருவாங்க, பிரச்சனை நீக்கிடுவாங்க. அது ஒரு கட்டத்தை நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். அம்மாவுடைய அற்புதங்களிலே ஒருவர், அந்த ஒரு அதிகாரி அநியாயம் செய்யக்கூடியவர், அநீதி செய்கிறார், ஒருவரை பிடித்து அடிக்கிறார், அடிச்சுட்டு இழுத்துட்டு போறாங்க. இழுத்துட்டு போற போது அவர் நபீசா மிஸ்ரியாவுடைய வீட்டை கடந்து போறார். வீட்டை கடக்கும் போது அவர் சத்தம் எடுக்கிறார், அம்மா உங்க துவா, உங்க துவான்னு சத்தம் போட்டார். அம்மா பார்த்துட்டாங்க என்ன நடக்குது, அக்கிரமமாக அவர் தாக்கப்படுகிறார் அப்படின்னு பார்க்க உடனே அல்லாஹ்ட்ட கேட்டாங்களாம், யா அல்லாஹ், அநியாயக்காரர்களை விட்டும் இவரை நீ பாதுகாக்கணும். இவர் இருக்கும் இடம், இவர் நிற்கும் இடம் அநியாயக்காரர்கள் பார்க்காமல் அவர்கள் பார்வையை தடுப்பாயாக. என்ன ஆச்சரியம், அடிச்சிட்டு போனவங்க இவர் பக்கத்தில் நிற்கிறார், இவரை தேடுறாங்க, பார்வை அவர் மீது படல, பார்வை படல. அம்மாவுடைய துவா அடுத்த நிமிடம் அவர் பாதுகாக்கப்படுகிறார். அவர் ஓடி வந்தார் அம்மாவின் தர்பாருக்கு. அல்லாஹ் உங்கள் துவாவுக்கு பாக்கியம் கொடுத்தான். இங்கே அந்த அதிகாரி கேட்டார், என்ன நடக்குது? இந்த வீட்டை நான் கடந்த போது என் உடம்பு ஏதோ பண்ணுகிறது, எனக்கு ஒண்ணுமே புரியவில்லை. சொன்னாங்க, நான் அவரை எங்கன்னு கேட்கிறார். அவர் இங்க தானே நிற்கிறார், என் கண்ணில் அவர் படவில்லை, ஏதோ நடக்குது. எந்த வீடுன்னு கேட்டார் நபீசா. அது அவர் சொன்னார், ஏதோ ஒரு வகையான இறை தொடர்பு தான் என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டது என்று ஓடி வந்து அம்மாட்ட சொன்னார், அல்லாஹ்வுக்காக மன்னித்து விடுங்கள், அநியாயக்காரனாக நான் இனி இருக்கக்கூடாது. அம்மா சொன்னாங்கன்னா, நீங்கள் அநியாயக்காரராக இருக்கக்கூடாது என்றும் அல்லாஹ்ட்ட நான் கையேந்திட்டேன், அல்லாஹ்ட்ட கேட்டுட்டேன். எவ்வளவு சீக்கிரம் மாற்றம் பாருங்க. அடிக்கப்பட்டவர், அநீதிக்கு ஆளாக்கப்பட்டவர் பாதுகாக்கப்படுகிறார். அநியாயக்காரர் அந்த பழக்கத்தை விட்டு மீள்கிறார். அம்மாவின் பரக்கத்து நிறைந்த துவா. இதை விட ஆச்சரியம், மன்னர்கள் மாறி, கவர்னர்கள் மாறி வந்த காலத்தில் இப்னு தூலூன் ஆட்சி வருகிறது. மிஸ்ரிலே இப்னு தூலூன், இப்னு தூலூன்கிறது வரலாற்றில் பிரபலியமான மனிதர். ஆனால் அவருடைய அதிகாரம் வந்த போது மிஸ்ரில் நிறைய சங்கடங்கள் ஆச்சு. மக்கள் வரிவு, மக்கள் மீது கஷ்டம், மக்கள் மீது சிரமங்கள் அதிகமாக ஏற்படுத்தி மக்களுடைய வாழ்க்கை நெருக்கடியாது. இப்னு தூலூன் மிஸ்ர் தேசத்தை ஆள வந்த போது மக்கள் ரொம்ப சங்கடத்துக்கு ஆளாகிறாங்க. மக்கள் படையெடுத்தாங்க. எங்கே? இப்னு தூலூனை நோக்கி அல்ல, நபீசா மிஸ்ரியாவை நோக்கி. அம்மாட்ட சொன்னாங்க, பார்த்தீர்களா, நாட்டில் அக்கிரமம் தலைவிரித்து ஆடுகிறது, எங்களால் வாழ முடிவதில்லை, பல சங்கடங்களுக்கு இந்த அரசாங்கம் எங்களை ஆள்படுத்துகிறது, நாங்கள் நிறைய சங்கடப்படுகிறோம், பொருளாதாரத்தில், வாழ்வாதாரத்தில், வாழ்க்கையில் நெருக்கடி, அநியாயம் நிறைய செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அம்மா ஒன்றும் சொல்லல, அவர் நம்ம ஏரியாவுக்கு வரும்போது தகவல் சொல்லுங்க. அரசர் வருவார், மாமன்னர் இப்னு தூலூன், அவர் கவர்னர், அன்னைக்கு உள்ள வரட்டும் சொல்ல. அவர் வர்றாரு. அம்மா தன் வாகனத்தை தயார் பண்ண சொன்னாங்க. நல்ல கவனிங்க, அம்மா வாகனத்தில் ஏறினாங்க. இப்னு தூலூன் வரும்போது அம்மா ஒதுங்கி நின்று கடிதத்தை எடுத்து அவர் கையில் கொடுத்து விட்டாங்க. இப்னு தூலூன் பார்க்கிறார், யார்? நபீசா வந்திருக்கிறாங்க, நபீசா மிஸ்ரியா. அவங்கள சுற்றி ஒரு கூட்டம், பாதுகாப்பு. அம்மாவுடைய கடிதம் உடனே எடுத்து விரித்தார், படித்தார். அதில் எழுதியிருக்கிறாங்க, அம்மா, அல்லாஹ்வை பயந்து கொள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள், மக்கள் உங்களின் பொறுப்பில் இருக்கிறார்கள்,
பொறுப்பு விசாரணைக்கு சொந்தமானது. அநீதி செய்வதை நிறுத்துங்கள், அநீதி செய்வதை நிறுத்துங்கள். அநீதியாளன், அநியாயம் செய்யப்பட்டவர்கள், அநியாயத்துக்கு ஆளானவங்க மௌத்தா போய் அநியாயம் செய்தவங்க வாழ்ந்ததாக வரலாறு இல்லை. அம்மா எழுதுறாங்க, ஐயமூத்தல் மதுலூம் வாய்யபுக்கு எம்மாடிம். அநியாயம் செய்யப்பட்டவர்கள் மௌத்தா போய் அநியாயம் செய்தவன் வாழ்ந்த வரலாறு இல்லை. இவங்களெல்லாம் அழிஞ்சி நீ வாழ முடியாது. மக்களின் நிம்மதியை குலைப்பீர்களேயானால் அல்லாவின் புறத்தில் எச்சரிக்கை தேடி வரும். இது போன்ற 4-5 சொற்கள். கடிதத்தை படிச்சுட்டார். படிச்சு இப்னு தூலூன் மிகப்பெரிய இராணுவ படையோடு வந்தவர். அப்படியே தலை குனிந்தார். அந்த கடிதத்தை நெஞ்சில் அணைத்தார். ஒரு சில நிமிடம் அம்மா போயிட்டாங்க, டக்குன்னு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவர் அம்மாவின் வீட்டை தேடி வந்தார். வந்து அம்மாவை சந்திக்கிறார். சந்தித்து சொன்னார், என் இருண்ட இதயத்தில் வெளிச்சம் ஏற்றி விட்டீர்கள் என்றார். கோபம்ல வரணும். நம்ம எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருக்கிறோம், நமக்கு என்ன இவங்க கடிதம் எழுதுறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாரசீக மன்னருக்கு கடிதத்தை எழுதினாங்க. எழுதின போது அந்த கடிதம் போய் கிடைக்குது. அவர் கடிதத்தை கிழித்தார். யாரு இவர்கள் எனக்கு கடிதம் எழுதுவதற்கு? பெருமானாருக்கு செய்தி போச்சு. உடனே சொன்னாங்க, காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் அவர்களை கிழிப்பானாக, அல்லாஹ் அவர்களை கிழிப்பானாக. பத்வா செய்து பழக்கம் இல்ல பூமான் நபி அவர்களுக்கு. கடிதம் மதிக்கப்பட வேண்டும். ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு வரும் கடிதம், அந்த கடிதம் யாரு கொடுக்கிறார்கள்? அந்த நாட்டின் ஆளுமையில் உள்ளவர்கள். அதற்கு மரியாதை இருக்க வேண்டும். அந்த கடிதத்தை கிழித்த போது உத்தம நபிகள் சங்கடப்பட்டு கேட்ட துவா 3 நாள். 3 நாள். 3ஆம் நாள் பாரசீகத்தினுடைய மிகப்பெரிய சக்கரவர்த்தி அவருடைய மகனால் கொல்லப்படுகிறார். அவருடைய மகனால். ஏன்? கடிதத்தை கொல்லப்படுறதல்ல முக்கியம், மகன் வைத்த கிழிச்சு கொள்ளுகிறான். பெருமானார் சொன்னாங்க, கிழித்து விட்டார்கள், நீ கிழித்து விடுவாயாக. என் பெருமான் பத்வா கேட்ட இடம் ரொம்ப சொற்பந்தான். அவர் சொன்னார், அந்த கடிதத்தை பார்த்துட்டு, நான் யாரு, எனக்கு கடிதமா, என்னை மிரட்டுறீங்களா? அப்படி வரல, மனசு மாறுது. சொன்னார், என் இருண்ட இதயத்தில் வெளிச்சம் ஏற்றி விட்டீர்கள், மாநபியின் குடும்பத்து பெண்ணே, எங்கள் நபீசாவே என்று வாழ்த்து சொல்லிவிட்டு அவர் சொன்னார், இனி இந்த மக்கள் சுகமாக சுபிட்சமாக வாழும் உத்தரவை எங்கள் அரசாங்கம் பிறப்பிக்கும் என்றார். மிஸ்ரு தேசத்திற்கே நிம்மதியை தருகிறார்கள். மிஸ்ரு தேசத்தினுடைய ஆட்சிக்கு பாதுகாப்பை தருகிறார்கள். அதன் கீழ் வாழ்ந்த மக்களின் உலனுக்காக, உயர்வுக்காக பாடுபடுறாங்க. அதனால நாம வாழ்றது லட்சோப லட்ச மக்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும். சமுதாயத்துக்காக நீங்க என்ன பண்ணுனீங்க, சமுதாயத்திற்காக என்ன பண்ணுனீங்க என்று யாரும் கேட்க முடியாத இடத்தில் நாம வாழணும். ஏன்? நமக்கு கை இருக்கிறது, கண்ணீர் இருக்கிறது, அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறுகிற வாழ்க்கை இருக்கிறது. எல்லாத்தையும் வச்சு அல்லாஹ் இந்த சமுதாயத்தை பாதுகாத்து விடு, இங்கே நோயாளிகளை சுகமாக்கி விடு, தேவையை பூர்த்தி செய்து விடு. நாம கேட்கிற துவா, சமுதாயத்திற்காக நானும் பாடுபட்டேன். எப்படி பாடுபட்டேன்? லட்சோப லட்ச உயிர்களை பாதுகாத்தோம், நிம்மதியை கொடுத்தோம். அதான் பெரிய வாழ்க்கை. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானா? மக்களுக்கு துவா செய்யாம எனக்கும் என் குடும்பத்துக்கும் நான் துவா செய்ததே இல்லை. எனக்கும் என் குடும்பத்துக்கும் துவா செய்ததே இல்லை. எங்க போனாலும் மக்கள் பல பேர் நோய்க்காக, பிரச்சனை தீர்வதற்காக கடன்பட்டு இருக்கிறோம் என்பார்கள், காயப்பட்டு இருக்கிறோம் என்பார்கள். நேரத்தை ஒதுக்கி கொடுத்து அதற்கெல்லாம் துஆ திக்ர்களை கற்றுக் கொடுத்து துஆ செய்து அல்லாஹ்ட்ட கையேந்தி நாம் தகுதியோ இல்லையோ அடுத்தவங்களுக்கு நாம் கேட்கிற துஆவை அல்லாஹ் கபூல் செய்திருவான். அதுதான் சமுதாயத்திற்காக நாம் விடுகிற மூச்சு, மக்களுக்காக. இங்கே உத்தம நபியின் அன்பு குடும்பம் நபீசத்துல் மிஸ்ரியா லட்சோப லட்ச இதயங்களின் நிம்மதி கிடைக்க பாடுபட்டார்கள் துஆவை கொண்டு. அல்ஹம்துலில்லாஹ். அம்மாவுக்கு சுகம் இல்லை, அம்மாவுக்கு உடல்நல குறைவு, மிஸ்ரில் தான் இருக்கிறாங்க. மக்கள் சந்திப்பை குறைக்கல, வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் பகலில் முழிச்சிட்டு இருக்கிறவங்க படுப்பாங்க, படுத்தையிலேயே உட்கார்ந்து மக்களை சந்திக்கிறது.
ஆனால் பகலெல்லாம் நோன்பு தான். அன்னை ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா, அம்மாவின் குடும்பத்து பெண்மணி, அவர்களுக்கு கிதுமத்து செய்த பெண்மணி சொன்னாங்க, அவங்க ரொம்ப கஷ்டம், ரமதானில் நோன்பு வச்சிருக்கிறாங்க, முடியல. டாக்டரை கூப்பிட்டு செக்கப் பண்ணாங்க. மருத்துவர் வந்து சொன்னார், உடல் கண்டிஷன் கொஞ்சம் விலகினமாக இருக்குது, ஒரு 2 நாளைக்கு நோன்பை விட்டுருங்க. ஒரு 2 நாளைக்கு நோன்பு விடுங்க, நோன்பை விட்டு அப்புறம் நம்ம பூர்த்தி செய்துக்கலாம். அம்மா பேசுனாங்களாம். 2 நாள் ரமலானிலா 2 நாள் விடுவது, காலமெல்லாம் நான் நோன்பு நோற்றது நோன்பு பிடிக்கணும் அல்ல, என்னைக்காவது ஒரு பகல் மௌத்து வந்தால் அந்த பகல் நான் நோன்பாளியாக அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும், நோன்பாளியாக என் ரப்ப சந்திக்கணும், அந்த ஆசையில் நோன்பு வைத்திருக்கிறேன், நோன்பு விட முடியாதுன்றாங்க. ரமலானினுடைய உன்னதமான பிறை 1 to 15 வரைக்கும் நோன்பு வச்சாங்க. 15ஆம் நாள் ரமலான் பிறை 15 அன்றைக்கு அம்மா குர்ஆன் ஓதிட்டே இருப்பாங்க. ஓதும்போது அன்றைக்கு சூரத்துல் அன்ஆம் ஓதிட்டு இருக்கிறாங்க. சூரத்துல் அன்ஆம், லஹும் ஃபிஹா தாருஸ்ஸலாம் இன்த ரப்பிஹிம், அவர்களுக்கு அல்லாஹ்வின் தர்பாரில் தாருஸ்ஸலாம் என்ற சொர்க்கம் இருக்கிறது. அந்த ஆயத்து அம்மா ஓதுறாங்க சூரத்துல் அன்ஆம்ல. தாருஸ்ஸலாம்ங்கிறது சொர்க்கத்துக்கு பேரு, அந்த சொர்க்கம் அவர்களுக்குன்னு சொன்னாங்க. சொல்லி அந்த ஆயத்தை ஓதி ஒரு பார்வை பார்க்கறாங்க, அப்படியே ஸ்டாப் ஆயிட்டாங்க. வேகமா மக்கள் ஒரே அழுக வந்து கூப்பிட்டு வந்து டெஸ்ட் எடுத்தா அவங்க தாருஸ்ஸலாம் சொல்லும் போதே ரூஹு பிரிஞ்சிட்டு இருந்தாங்க. மௌத் வஃபாத், குர்ஆன் ஓதிக்கொண்டே வஃபாத், நோன்பாளியாக வஃபாத். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. ரூஹு பிரியணும் எப்படி? அல்லாஹ்வின் நினைவில், உத்தம நபியை சந்தித்த மகிழ்ச்சியில். சூரத்துல் அன்ஆமில் லஹும் ஃபிஹா தாருஸ்ஸலாம் அந்த ஆயத்தை சொல்ல ரூஹு பிரியுது. குர்ஆன் ஓதிய நிலையில ஹஜ்ரத் இஸ்ஹாக்குல் மோத்தமின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய பேரர் உடனே முடிவெடுத்தாங்க, ரொம்ப ஆசைப்பட்டாங்க மதீனா போகணும். நான் இப்போ பிரியப்படுறேன், அவங்க ஜனாசா மதீனாவில் அடக்கம் செய்யப்பட வேண்டும், யாரும் தடுக்காதீர்கள். மிஸ்ரே அழுதது அம்மா ஜனாசாவில், மிஸ்ரே அழுதது. மிஸ்ர் தேசம் கூட்டமாக அம்மாவுடைய ஜனாசா இருக்கிற இடத்துக்கு மக்கள் என்றாக முடியல, லட்சக்கணக்கில் மக்கள் கூட்டம் பரவி இருக்கிறாங்க. இஸ்ஹாக்குல் மோத்தமின் உறுதியா இருக்கிறாங்க, நான் ஜனாசாவை மதீனா கொண்டு போறேன். அன்னைக்குள்ள அந்த வசதி எப்படி தூக்கிட்டு போக முடியும்? அவன் நம்பிக்கை. ஏன்னா பிரியப்பட்டாங்க, மதீனாவில் வாழணும், நாட்டுக்காக, நாட்டு மக்களுக்காக, நாட்டு மக்களின் நலனுக்காக அரசாங்கம் கேட்டுக்கொண்டதற்கு அத்தனைக்கும் இங்கே வாழ்ந்தார்கள், நிறைவானார்கள், அவங்களை அங்க கூட்டு போகணும்னு முடிவு எடுத்தாங்க. ஆனா மக்கள் விடல. நாட்டுக்கு செய்தி போக ஆளும் அதிகாரிகள் வந்து சந்திச்சு, அல்லாஹ்வுக்காக விட்டுருங்க, இது மிஸ்ர்ல தான் அவங்க அடக்கமாகணும், அவங்களுடைய பரக்கத்து இந்த ஊருக்கும் நாட்டுக்கும் தேவை, மீண்டும் மீண்டும் வற்புறுத்த ஒரு கட்டத்தில் மக்கள் ஏராளமான அன்பளிப்புகளை சுருட்டி மூட்டையாக கொண்டு வந்து அரசாங்கம் ஒரு பெரிய தொகையை இஸ்ஹாக்குல் மோத்தமின் கையில் கொடுக்கிறார்கள். இது பகரம் அல்ல, அன்பளிப்பு, இதை வைத்துக் கொள்ளுங்கள், இந்த ஜனாசா, இந்த பாக்கியமான அம்மா இங்கதான் இருக்கணும். அவங்க சொன்னாங்க, என்னை வற்புறுத்தாதீங்கன்னாங்க. அன்னைக்கு ராத்திரி தங்குறாங்க, அடக்கமாகல, இரவு கழியுது. பகல்ல எழுந்திருச்ச இமாம் இஸ்ஹாக்குல் மோத்தமின் மக்கள் கேட்குறாங்க, முடிவை மாத்திக்கங்க. அவங்க சொன்னாங்க, நான் தஹஜ்ஜத்திலேயே முடிவை மாத்திட்டேன், இங்க தான் அடக்கம் செய்யப்பட போகிறார்கள் என்றார்கள். எப்படி அவ்வளவு பிடிப்பா இருந்தீங்க? கோடிக்கணக்கில் சொத்தை தர்றோன்ன போது வேண்டாம் நீங்க. ஒன்றும் இல்லை, உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் கனவில் தோன்றி சொன்னார்கள், இஸ்ஹாக் என் புள்ள, என் பேத்தி மிஸ்ருக்கே இருக்கட்டும் என்றார்கள். என் பேத்தி மிஸ்ரியா, என் பேத்தி நபீசா மிஸ்ரியா, மிஸ்ர் தேசத்தில் இருக்கட்டும், இங்கே அடக்கமாகட்டும் என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மாவை கல்யாணம் முடிச்சுக்கங்கன்னு சொல்றாங்க நபிகள் நாயகம். அம்மா இங்கே அடக்கமாக வேண்டும் என்று சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த குடும்பத்தோடு அண்ணலாருக்கு இருந்த லிங்கு, அந்த தொடர்பு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இப்போ மிஸ்ர் தேசத்தின் உலமாக்கள் கூடுறாங்க, எங்க கொண்டு அடக்கம் செய்யறது,
எங்கே? அங்கே செய்யணும், இங்கே செய்யணும், இடங்கள் தேடப்படுது. அன்னை ஜெய்னப், ஹித்மத்தில் இருந்த ஜெய்னப் உலமாக்களை சந்திச்சு அங்க ஒரு விஷயம் வீட்டுக்குள்ள கூட்டு போறாங்க. கூட்டு போய் வீட்டுக்குள்ள அவங்க அம்மா நின்ன படுத்திருக்கிற இடத்துல ரூம்புல அழைச்சி கீழே கட்டை இருக்குது, அந்த கட்டையை தூக்குனா உள்ள கபரு தோண்டப்பட்டது. சொன்னாங்க, இதோ பாருங்கள் கபரு, இது அம்மா தன் கையால் தோண்டினார்கள். இரவெல்லாம் இதில் நின்று தஹஜ்ஜத் தொழுவார்கள். தொழுதுவிட்டு கொஞ்ச நேரம் உள்ளே படுத்துக் கொள்வார்கள். தன் ஹயாத்திலேயே தனக்கு மன்னரையை தோண்டிய பெண்மணி நபீசத்துல் மிஸ்ரியா உள்ளே படுத்துக் கொள்வார்கள். கபரில் நான் இப்போது இருப்பதை போல் உணர்வார்கள். அவர்கள் சக்கராத்தும் உடல்நலக் குறைவும் வந்தபோது எங்கிட்ட சொன்னாங்க, மஸ்வராவினுடைய முடிவில் என்னை இங்கதான் அடக்கணும்னு நீ சொல்லிடு, இது என் வசியத் என்றார்கள். மறுத்து விடக்கூடாது. அதற்காக ஒன்றை சேர்த்து சொல்லுகிறேன். இந்த இடத்தில் நின்று நான் ஓதிய குர்ஆன் 6000 குர்ஆனை ஓதி முடித்தேன் என்றார்கள். 6000 குர்ஆனை ஓதி முடித்தேன். எங்களை வார்த்தெடுத்த தாய்மார்களே, எங்கள் அன்பு பிள்ளைகளே, நாம் எங்கே குர்ஆனோடு? ஹாஃபிஸ்களை கேட்கிறேன், எத்தனை 100 குர்ஆனை முடித்தீர்கள்? ரமலானில் மாத்திரம் குர்ஆனை பார்ப்பவர்களை கேட்கிறேன். குர்ஆனை விட்டும் தூரமானால் அது அழகான வாழ்க்கை இல்லை. குர்ஆன் என் கண்ணாக, என் பார்வையாக, என் உணர்வாக, என் திலாவத்தாக, என் ஓதுதலாக அமைய வேண்டும். 6000 குர்ஆன் இந்த இடத்தில் நான் ஓதி முடித்திருக்கிறேன். இங்கே என்னை அடக்கம் செய்ய வேண்டும். செய்தி ஸ்டாப், மஷ்வரா எல்லாம் முடிஞ்சிச்சு. அம்மாவின் உத்தரவு, அங்கேதான் அடக்கம் பட்டார்கள். அல்லாஹ் அக்பர். 6000 குர்ஆனின் பேரொளி நிற்கும் இடத்தில், ஓதி ஓதி மகிழ்ந்த இடத்தில் இன்றைக்கு அம்மா அடக்கம். பிரம்மாண்டமான மஸ்ஜித் நபீசத்துல் மிஸ்ரியா, மிஸ்ர் தேசத்துல அந்த மஸ்ஜிதுக்குள்ளே அம்மா அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரு பகுதி அம்மாவுக்கு ஒதுக்கப்பட்டு, இன்னைக்கு நீங்க மிஸ்ருக்கு போனால் முஸ்தஷ்பா நபீசா, நபீசா மிஸ்ரியா அரசு மருத்துவமனை, நபீசா மிஸ்ரியா பல்கலைக்கழகம், நபீசா மிஸ்ரியா என்ற பெயரால் பிரம்மாண்டமான கம்பெனிகள், ஆபீஸுகள், அரசாங்கம் அலுவலகங்கள் அத்தனைக்கும் அம்மாவின் பெயர் இன்றைக்கு ஹயாத்தோடு இருக்கிறது. வாழ்கிறார்கள் மறைந்த பின்னாலும். ஏன்? முத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் குடும்பம். அம்மாவுடைய வஃபாத் ஹிஜ்ரி 208 நடக்கிறது. அம்மா ஆசைப்பட்டாங்க, என் பெருமானாரை போல் நான் இருக்க வேண்டும். எப்படி? பெருமானார் 63 வயசு, அம்மாவுக்கு 63 வயசு. நபீசா 145 பிறக்கிறார்கள். 145 பிறக்கிறார்கள். 208 வஃபாத்தாகிறார்கள். 63 ஆண்டுகள் இந்த மண்ணையே ஜொலிக்க வைத்தார்கள். மக்காவில் பிறந்து மதீனாவில் மகிழ்ந்து மிஸ்ரில் தன்னை அர்ப்பணிக்கிறார்கள். பாக்கியம் நிறைந்த இந்த ரசூலின் குடும்பத்தை நினைத்து பார்ப்பதும் ஞாபகப்படுத்துவதும் நம் கடமை. அதில் பாடம் பெறுவோம், படிப்பினை பெறுவோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இவ்வளவு பெரிய கூட்டம் உட்கார்ந்து கேட்கிறோம், இது நமக்கு பெரிய பாடமாகணும். நீங்க மட்டுமல்ல, உங்கள் வீட்டுக்கு இந்த செய்தியை நீங்க கொண்டு போகணும். எங்கள் தாய்மார்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு கொண்டு செல்லுங்கள். நீங்களும் ஒரு நபீசாவாக மாறுங்கள். நாளைய உலகம் கண்குளிர்ச்சியாக்கிவிடும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகளிலிருந்து பாதுகாப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஆத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவை என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.